பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி கல்வி உலகத்திற்குள் தான் பயணிக்க இருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தின் நிறுவனரை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். பல பொறியியல் கல்லூரிகளில் ஒரு இடம் கூட நிரம்பவில்லை என்ற அண்மைக்கால செய்திகளுக்கு மத்தியில் தொடர்ந்து 100% மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நம்பிக்கையை பெற்ற கல்லூரியாக திகழ்கிறது கரூரில் செயல்பட்டு வரும் VSB பொறியியல் கல்லூரி. 100% மாணவர் சேர்க்கை மட்டுமல்லாது 100 விழுக்காடு வேலை வாய்ப்பினை மாணவர்களுக்கு உறுதி செய்து தருகின்றோம் என நிகழ்ச்சியுடன் பேசுகின்றார் VSB பொறியியல் கல்லூரியின் நிறுவனர் VS பால்சாமி. பல முன்னணி நிறுவனங்கள் எங்கள் கல்லூரி மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இக்கல்லூரி வழங்கும் தரமான கல்வியும் மற்றும் மாணவர்களுக்கு வலியுறுத்தப்படும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் என்று சொல்கிறார் இக்கல்வி கோமகன். தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் இப்படி ஒரு பொறியியல் கல்லூரியா என வியக்கும் அளவிற்கு விருதுகளை குவித்துள்ளது VSB பொறியியல் கல்லூரி. மாணவர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு ஏதுவாக பொறியியல் படிப்போடு சேர்த்து ஆங்கில பயிற்சி மற்றும் திறன்சார் பயிற்சிகளை கூடுதலாக வழங்குவது VSB பொறியியல் கல்லூரியின் தனிச்சிறப்பு என சொல்லும் இக்கல்வி கோமகன், சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றிய தான் கல்வித்துறைக்கு வந்த அனுபவங்களையும் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு கிடைக்கும் முக்கியமான வாய்ப்புகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க, கல்வி கோமகன் VSB பொறியியல் கல்லூரியினுடைய நிறுவனர் VS பால்சாமி அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறோம். பாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் கல்வி உலகம் சார்ந்து ஒரு பொறியியல் கல்லூரி நடத்துறதுல இருக்கிற சவால்கள், அப்புறம் உங்கள் வெற்றிகரமான பயணம், அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாலே மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. நிறைய பிளேஸ்மெண்ட்லாம் ஆகலைன்ற செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. இன்றைய தலைமுறை இன்ஜினியரிங் காலேஜை எப்படி பார்க்குறாங்க? இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா தான் இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை இல்லாமலோ மோசமாக இல்லைங்க. நல்லா நடக்கிற இன்ஜினியரிங் கல்லூரியெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. மாணவர்கள் விரும்பி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய டைமில் பார்க்குறப்ப பொறியியல் கல்லூரிகளில் நிறைய இடங்கள் நிரப்பப்படாமலேயே இருக்குது அப்படின்லாம் செய்திகள் பார்க்க முடியுது. ஆனால் உங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் 100% வந்து எல்லாருமே அட்மிஷன் நடக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். எப்படி அது சாத்தியமா? உண்மைதானுங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் TNA கவுன்சிலிங்கில் பல கல்லூரிகள் மாணவர்கள் சேரவே இல்லைங்க. எங்கள் கல்லூரி 100% TNA கவுன்சிலிங்கில் சீட்டு ஃபில்லாக இருந்தது. தமிழ்நாட்டில் 2 தனியார் பொறியியல் கல்லூரிகள் தான் 100% சீட் ஃபில் ஆச்சுங்க. அது எங்கள் கல்லூரி. கிரேட். இதுக்கு வந்து காரணம் தரம்தானுங்க. ஹோட்டல்கள் வந்து ஒரு ஊரில் ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் இருக்குதுங்க. அதில் சில ஹோட்டல்களில் எந்த ஒரு கன்சியூமரும் சாப்பிட்றதுக்கு வர்றதே கிடையாது. ஆனால் சில ஹோட்டல்களில் டோக்கன் கொடுத்து கியூவில் நிற்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தானுங்க கல்லூரிகள்லையும். அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, சரியான தரமான கல்லூரியாக இருந்ததுன்னா கூட்டம் அளவாக தான் செய்யுது. ஆனால் சார், இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு குறைவான சம்பளம், வேடிக்கையெல்லாம் சொல்லுவாங்க, கொத்தனாரை விட சிவில் இன்ஜினியர் குறைவாக சம்பளம் வாங்குறாரு அப்படிலாம் இருக்கிறப்ப உங்கள் கல்லூரி அதை எப்படி மாற்றி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்? இது வந்து அந்த மாணவர்களை தயார் பண்ணுற விதத்தில் தான் இருக்குதுங்க. நல்லா தயார் பண்ணி அவங்கள சரியான பயிற்சி கொடுத்து அந்த வேலைக்கு எடுக்கிற நிறுவனங்கள் என்ன திறமையை எதிர்பார்க்குறாங்களோ அந்த திறமையை நம்ம மாணவர்களுக்கு கொடுத்து அவங்கள உருவாக்கிட்டோம்னா தேடி வந்து எடுத்துக்கிறாங்க. எங்கள் கல்லூரி பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த எல்லா கம்பெனிகளுமே இங்கே வந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது இந்த கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10 ஆஃபர் 11 ஆஃபர் கையில் வச்சிருக்கிறாங்க.
நிறுவனங்கள் மாணவர்களை பார்த்து நல்ல மாணவரா கெட்ட மாணவரான்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக எங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்த்து எங்கே நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, எங்கே வேலை நிரந்தரமாக இருக்குது, எங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் வேலை செய்ய முடியும்னு பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆஃபர்கள் வாங்குறாங்க. மேற்கு மண்டலத்தில் கரூரில் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான ஒரு விஷயம்தான். ஏன்னா குளோபலாக பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கு மாணவர்களை தேர்வு செய்யணும். நானே உங்களோட ஒரு ஸ்பீச் பார்த்தேன். 540 பேரில் 440 பேருக்கு கிடைச்சிருச்சுப்பா, இன்னும் 100 பேருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, உங்களுக்கும் கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. நிறுவனம் எதிர்பார்க்குற என்ன உங்கள் கல்லூரியில் கிடைக்கிறதா நீங்கள்? ஆமாங்க, அது நிறுவனங்கள் எதிர்பார்க்கிறது முதல்ல ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கடுத்து கோடிங், சாஃப்ட் ஸ்கில், மாணவர்கள் பேச தெரியுதாங்கிறது அதெல்லாம் பார்ப்பாங்களுங்க. அதில் எல்லா வகையிலையும் ரெண்டாவது என்னென்னா, இங்கே இருக்கிற ஒழுக்கத்தையும் கம்பெனிகள் ரொம்ப பாராட்டுறாங்க. அவங்க சொல்கிறத வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. இது மாதிரி ரெகுலராக வேலைக்கு வர்றது, அடிக்கடி லீவ் போடாமல் இருக்கிறது, ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் இது மாதிரி எங்களுக்கு இது மாணவர்களே கிடைக்கிறது இல்லை. அது இப்படி ஒரே இடத்துல இங்கே இந்த கல்லூரியில் 1000 மாணவர்கள் கடந்த ஆண்டு சேர்ந்தாங்களுங்க. கோயம்புத்தூரில் 500 பேர், ஒரு 1500 பேர்த்து இன்டர்வியூ பண்ணி, அதுவும் ஒரு ஒழுக்கமும் முயற்சியும் நல்ல ஈடுபாடோடு வேலை செய்கிற மாணவர்கள் இருக்கிற கல்லூரிகள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ட்டு தான் நிறையா கம்பெனிகள் வர ஆரம்பித்தாங்களுங்க. இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றதுனால இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நீட் இருக்குது, அது மாறிக்கிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜி என்ன பொதுவாக சொல்லப்படுதுன்னா, இவங்க படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. படிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் இண்டஸ்ட்ரியில் அவங்களால கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு. நீங்கள் பாடத்திட்டத்தோடு எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்களா இண்டஸ்ட்ரிக்கு தேவைன்ற விஷயங்கள்? கண்டிப்பாங்க. அது நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நிறையா கொடுக்குறோமுங்க. சில சமயம் அந்த சம்மர் வெக்கேஷனில் லீவே இல்லாமல் கூட மே மாதம் லீவுனா மே மாதம் முழுவதுமே அந்த கோடிங் ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில்லு, இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சிக்காக அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் உள்ளேயே ஹாஸ்டலில் தங்க வச்சு அந்த ஒரு மாதம் லீவு காலத்தில் அந்த 3rd இயர் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸு உள்ளேயே தங்க வச்சு முழுமையாக ட்ரைனிங் கொடுக்குறோமுங்க. அதுக்குன்னு வெளியில் அவுட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் அவங்க அந்தளவுக்கு பண்ண முடியுதுங்க. அதில் குறிப்பாக லாங்குவேஜ் அப்படின்றது, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அப்படின்றது 2 விஷயம் சார். லாங்குவேஜ்ன்றதை விட ஒரு கிராம பகுதி, பின்தங்கிய பகுதியிலேருந்து வரவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஒரு தைரியமாக பேசுகிற ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. அதை நம்ம தயார்படுத்தணும். ஃப்ளூயண்ட்டாக லாங்குவேஜ் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றது, இது 2ஐயும் எப்படி இந்த பகுதிகள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? லாங்குவேஜுங்கிறதே ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வெள்ளைக்காரருடைய பையனை தமிழில் பேச சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப கூச்சப்படுவேன். அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்கள இங்கிலீஷ் பேச சொன்னால் நம்ம பசங்க பயப்படுவாங்க. வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல பேண்ட் போட்டுக்கிட்டு போகிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அது மாதிரி தானுங்க இங்கிலீஷ் பேசுகிறது, தமிழ் பேசுகிறது, கன்னடம் பேசுறது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாதுங்கிறது உணர வச்சுட்டிங்கன்னா பசங்க தாராளமாக இங்கிலீஷில் பேசுவாங்க. ஒரு வெள்ளைக்கார பையனை நீங்கள் போய் தமிழில் பேச சொன்னீங்கன்னா எவ்வளவு கூச்சப்படுறான்னு பாருங்க. இப்போ சுற்றி இருக்கிற தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மாலாம் எல்லாருமே தமிழில் பேசும்போது இங்கிலீஷில் பேசுறதுன்னு கூச்சமாக இருக்கும். அந்த கூச்சத்தை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா லாங்குவேஜுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இங்கிலீஷில் பேசுறதுக்கு பயமாக இருக்குது, தமிழில் பேசுறதுக்கு பயமாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் தமிழில் பேசுறதுனால தான் இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அதை புரிய வச்சுட்டிங்கன்னா நல்லது இங்கிலீஷ் பேசும். உங்கள் லாங்குவேஜ் அதுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து அதை புரிய வச்சாவே நல்லா பேசுவாங்க. அதுக்கு உண்டான பயிற்சியும் கொடுக்குறோமுங்க. நீங்கள் ஒரு முக்கியமான அம்சம் சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்ன்றதை கண்டு மிரளாத. லாங்குவேஜுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. குழந்தை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம குழந்தை தமிழை சரளமாக பேசுவானுங்க. வெள்ளைக்காரன் குழந்தை, இங்கிலீஷ் பேசுகிறவங்க குழந்தை இங்கிலீஷை சரளமாக பேசுவான். அவன் வேற ஒரு லாங்குவேஜ் பேச சொன்னால் அவனுக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். இந்த கூச்சத்தை போக்குனீங்கன்னாவே இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேச முடியும். ஓகே சார். நிறைய வெற்றிகரமாக மாணவர்களை தயார்படுத்துறது, அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட கேரியர் அமைச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம் பயன்படுன்றதுனால ஒரு கேள்வி. இப்போ பெற்றோர்கள் +2 முடிச்சாச்சு, இன்ஜினியரிங் சேர்க்கணுன்னா பெரிய குழப்பம். என்ன பிரான்ச் போய் சேர்க்கறது? பெரியப்பா ஒன்று சொல்லுவார், சித்தப்பா ஒன்று சொல்லுவார், பையன் இல்லை இந்த கோர்ஸ் தான் ஒன்று, அப்பா ஒன்றை திணிப்பார். அப்புறம் இந்த பிரான்ச் வேண்டாம், இது வேல்யூவே கிடையாது, இதுக்கு வேலையே கிடைக்காது, இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்கும்ல. நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க அந்த பெற்றோர்களுக்கு? பெற்றோர்களுக்கு இது நல்ல ஒரு
நல்லா விசாரித்து சேரணுமுங்க. இது வழக்கமாக என்ன நடக்குதுன்னா, எப்படி ஒரு வதந்தி உழவுதோ, சிவில் படித்தா வேலை கிடைக்கும்னு ஒரு வதந்தி நாட்டில் உழவுச்சுன்னா அதுலேயே போய் சேர்ந்துடுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்கும்னு ஒரு வதந்தி உழவுச்சுன்னா போய் சேர்ந்துடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவிலில் என்ஜினியரே கிடைக்காம இருக்கிறாங்க. பையன் காலேஜில் சேர்றதே இல்லைங்க. இன்னைக்கு வந்து சிவில் கான்ட்ராக்டர்ஸு சிவில் என்ஜினியர்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு சிவில் கோர்ஸில் சேர்றதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி சேரக்கூடாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேர்றது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கல்லூரியை தேர்வு செய்கிறப்ப சார், இப்போ அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது, அந்த ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கான ஒரு பெரிய எக்ஸ்போஷரை கட்டமைக்கணும். அதுதான் ஒரு கல்லூரியின் அடித்தளம். பல கல்லூரிகளில் அது இல்லை அப்படின்ற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்ன ஃபெசிலிட்டி ஆஃபர்? தேவையான என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கணும்னு ஏஐசிடிஇ நாம்ஸில் இருக்குதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கைடன்ஸ்லேயும் இருக்குது. இவ்வளவு கம்ப்யூட்டர் வச்சுக்கணும், இவ்வளவு டீச்சர் வச்சுக்கணும், என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கணும்னு அவங்களே தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. எல்லா நாம்ஸ் இருக்குதுங்க. இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும், இன்னும் படிச்சிருக்கணும், அப்படின்னு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது முழுவதுமே சொல்கிறாங்க. அதை பூர்த்தி பண்ணாவே அது போதுமான அளவு இருக்குதுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து அதை விட கூடுதலாமல் பியாண்ட் சிலபஸுக்காக நம்ம தேவையான எக்யூப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாமுங்க. அதனால அவங்க சொல்கிறதையெல்லாம் உண்மையில வாங்கி வச்சுக்கிட்டாவே அதுவே கூட போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கைட்லைனை ஃபாலோ பண்ணாவே போதும். அதுலேயும் ஒன்றும் இல்லைங்க. நல்ல டீச்சர் வேணும், நல்லா டீச் பண்ணணும், பசங்களை மோட்டிவேட் பண்ணி கஷ்டப்பட்டு லாரி ஓட்டியுமா ஆடு மாடு மேய்ச்சுமா ஹோட்டலில் வேலை செஞ்சு கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே கல்லூரிகள் ஏமாத்தாமல் உண்மையிலேயே உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. விஎஸ்பியினுடைய இந்த கல்லூரியினுடைய பயணத்தில் அதனோட வெற்றி விஷயத்தை பார்க்குற போது ஆரம்பித்த முதல் ஆண்டிலேயே வெற்றி தடத்தை பதிச்சிருக்கிறீங்க. அது அது பெரிய சவாலான விஷயம். இன்னொன்று, நீங்கள் இன்னொரு துறை, ஒரு சட்டம் படித்து அந்த சட்டத்துறையிலிருந்து ஒரு பொறியியல் கல்லூரி கல்வித்துறைக்கு வந்து முதல் ஆண்டிலேயே எப்படி உங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு சார்? அந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? நான் எதையுமே ப்ரோ ஆக்டிவாக திங்க் பண்ணுவேனுங்க. முதலியே ப்ரீ பிளான் பண்ணிக்குவேன். கரூரில் ஆரம்பிக்கும் போது சில சிரமங்கள் ஏற்பட்டது. அப்போ எனக்கு ஐடியா பிடிபடலைங்க. அப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சேனுங்க. ஆரம்பித்த முதல் ஆண்டில் 2வது செமஸ்டர்லேயே ஸ்டேட்டில் இருந்த 550 காலேஜில் 3வது இடத்துல வந்தது. சூப்பர் 50 காலேஜஸ், டாப் 10 காலேஜஸ்னு டெக்கான் குரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில எழுதுனாங்க. எங்கிட்ட வந்து பேட்டி கண்டாங்க. அவங்க கேட்டது என்ன, கோயம்புத்தூரில் இத்தனை காலேஜ் இருக்குது, இவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் காலேஜ் நடத்துகிறாங்க, நீங்கள் எப்படிங்க திடீர்னு ஒரு காலேஜ் ஆரம்பித்து ஸ்டேட்டில் தேர்டு வந்துருச்சுன்ட்டு கேட்டாங்க. அது வந்து நாங்கள் ஒரு 7 ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சுருக்கிறோமுங்க ரிசல்ட் கொண்டு வர்றதுக்காக. அந்த 7 ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் முழுவதும் இருக்குதான்னு கொடுத்துட்டு செக் பண்ணுவோமுங்க. அந்த மாதிரி 7 ஸ்டெப்பு வச்சுருக்கிற அந்த 7 ஸ்டெப்பையும் சின்சியராக ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த முதல் வருஷமே இப்படி ஒரு பரவலாக கோவை பகுதியில் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ்னு வந்தோடனே மாணவர்களும் இங்கே சேர ஆரம்பித்தாங்க. கம்பெனிகளும் அதை பார்த்துட்டு எங்கள் கல்லூரி நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆக மாணவர்கள் சேர்க்கை 100% வந்தது. பிளேஸ்மெண்ட்டும் ஸ்டேட் லெவலில் ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கிற கல்லூரியே இன்றைக்கும் இருக்குதுங்க. கிரேட் சார். வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அது சுணக்கமாக இருக்குது, இன்ஜினியரிங் ஃபீல்டே சுணக்கமாக இருக்குன்றப்ப ஒரு வெற்றி குதிரையாக ஓடிட்டே இருக்கிறீங்க இந்த துறையில். இன்னும் நிறைய விஷயங்கள் சார், உங்களுடைய ஜேர்னி நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு திட்டமிடுதல், நல்ல திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள்லாம் ஒரு சின்ன பிரேக், அப்புறம் நம்ம பேசலாம். கண்டிப்பாக. கல்வி உலகத்திற்குள் தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற, ஒரு வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் ஒரு கல்வி நிறுவனத்தின் அனுபவங்களையும் ஒரு வெற்றியாளரின் அனுபவங்களையும் ஒரு சேர ஒரு புள்ளியில் இணைத்து பேசும் தலைமை பயணித்து கொண்டிருக்கிறது. சார், உங்கள் பொறியியல் கல்லூரியினுடைய வெற்றி அனுபவங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நம்ம பேசணும். இப்போ வந்து உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய வெற்றியின் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது சார்? இளமை காலம், நான் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. எங்கள் ஊர் ரொம்ப பின்தங்கிய ஊருங்க. பின்தங்கிய ஊர்னால் அங்கே பேப்பரும் வராது, நியூஸ் பேப்பர் இருக்காது, ரேடியோ கூட இருக்காதுங்க.
எதுவுமே இருக்காது. ஒரு கற்பனையாக இப்படி தான் இருக்கும் உலகத்தைன்னு அப்படி இருக்கிற ஊருங்க. நான் எங்கள் ஊர் பேர் வெள்ளியங்காட்டு வலசுங்கிற ஊருங்க. அந்த ஊரில் மொத்தம் 5-6 வீடுகள் இருந்தது. அந்த 6 வீடுகளுமே எல்லாம் வெளியூருக்கு போனதுனால இப்போ இடிஞ்சு ஊரே இல்லாமல் போயிடுச்சுங்க. சின்ன கிராமங்க. 6-7 வீடுகள் தான் இருந்ததுங்க. அப்புறம் அந்த ஊரில் இருந்து பிள்ளையார் கோயில் இருந்த சாமியுமே இப்போ யாரோ பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் எங்கள் ஊருங்க. அப்புறம் நான் படித்தது எங்கள் ஊரில் ஸ்கூலில் பக்கத்தில் இருக்கிற அமராவதி பாளையங்கிற ஒரு ஊருங்க. அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் படித்தோமுங்க. எலிமெண்டரி ஸ்கூலில் அங்கே 5வது வரைக்கும் இருந்தது. 6வது ராசாத்தாவளசுங்கிற ஊரில் போய் 6வது படித்தேனுங்க. அப்புறம் ஹை ஸ்கூலெல்லாம் முத்தூருங்கிற ஊரில் அப்போ வந்து எஸ்எஸ்எல்சின்னு இருந்ததுங்க. எஸ்எஸ்எல்சி நான் படிக்கிறதுல எப்போவுமே கிளாஸ் டாப்பருங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு வர்றதுல பெரிய போட்டி. நானும் இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்தாருங்க. யார் வர்றதுங்கிறதுல போட்டிங்க. அதனால ஒரு நடுத்தர விவசாய குடும்பம், படிக்கிறது நல்லா படிப்பணுங்க. என்ன கனவு இருந்தது சார் அப்போ படிக்கிறப்போ? உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்ததா, இது ஆகணும் அப்படின்னு? ஆனால் எனக்கு என்னென்னா புதுசாக முயற்சிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுங்க. அப்போவே ஒரு ஒரு 6வது 7வது படிக்கும்போதே பத்திரிக்கையில் ஒரு தமாஸ் எழுதி மாலை முரசில் அப்போ ₹1 ப்ரைஸ் கொடுப்பாங்க. நல்ல தமாஸுக்கு ₹1 ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் எழுதின தமாசு ஸ்கூலில் படிக்கும்போதே பப்ளிஷ் ஆகி ₹1 ஸ்கூலுக்கு ப்ரைஸ் வந்ததுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து வக்கீலுக்கு படித்தேனுங்க. அட்வொகேட் ப்ரொஃபஷன் பண்ணுங்க. அது காங்கேயம், திருப்பூர் 2 கோர்ட்லேயும் பண்ணணுங்க. அட்வொகேட் ப்ரொஃபஷன்னா பெரிய க்ரௌடு. நான் வந்து பேங்குக்கெல்லாம் லீகல் அட்வைஸராக இருந்தேனுங்க. கனரா பேங்க், இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்லாமுங்க. அப்போ எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும். அதுக்காகவே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கூட ஆரம்பித்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ஆமாங்க. காலையில் பெரிய கூட்டம் வந்துடும். அதை பார்த்து ஒரு ஹோட்டலே கூட ஆரம்பித்தாங்களுங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கலான்னு தாமரைங்கிற பேரில் பத்திரிக்கையை சென்னையில் போய் எல்லாம் பதிவு பண்ணிட்டுனுங்க. ஆஃபீஸெல்லாம் போட்டு ஆரம்பிக்கும்போது பத்திரிக்கை தொழில் ரொம்ப கஷ்டமானதுன்னு பல பேர் சொன்னதுனால அதை விட்டுட்டுனுங்க. பத்திரிக்கை துறை ஒரு பத்திரிக்கை தொழிலில் பேரெல்லாம் கண்டுபிடிச்சி பதிவு பண்ணிட்டுங்க. மறுபடி அதை விட்டுட்டுனுங்க. அதுக்கடுத்து இப்படி புதுசாக திங்க் பண்ணிக்கிட்டே வரும்போது ஏன் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணணுங்க. அப்படி யோசிச்சுட்டு டாக்டர் விசி குழந்தைசாமி அவங்கள இந்த பகுதியை சேர்ந்தவருங்க. பெரிய தமிழ் ஆளுமை. ஆமாங்க. ஒரு வாங்கலாம்பாளையம்னு பக்கத்தில் ஒரு கிராமங்க. அவரை போய் சந்திச்சேனுங்க. அவர் எங்கள் ஊரில் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாருங்க. ஏன்னுக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 இன்ஜினியரிங் கல்லூரிகள் அப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்களுங்க. கரூர் மாவட்டத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்றே தான் இருக்குது, நீங்கள் ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாருங்க. அதனால தான் கரூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தேனுங்க. இதில் பெரிய பெரிய திட்டமிடுதல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் புதுசாக முயற்சி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேனுங்க. இப்போ அதில் அப்படி புதுசாக ட்ரை பண்ணுறதுல இருக்கிற பெரிய சவால் வந்து சில விஷயங்களில் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது, தோல்வி வரும். அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா? ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஜேர்னி? அப்படின்னா முதல்ல திருப்பூரில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சேனுங்க. பிரிண்டிங் பட்டறை ஆரம்பிச்சேனுங்க. அது என்னென்னா இந்த பனியன்களை மேலே படங்களை பிரிண்ட் பண்ணக்கூடியதுங்க. அது நான் எதிர்பார்த்த மாதிரி வரலைங்க. அப்போ உடனடியாக அதை இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டி போட்டுனுங்க. திருப்பூரில் கட்டிட்டுனுங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். நீங்கள் நல்லா நிறைய திட்டமிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக கடுமையாக உழைக்கக்கூடியவர். உங்கள் பேச்சிலிருந்தே நான் அப்படி உள்வாங்கிக்கிறேன். அப்படி கடுமையாக உழைச்சி திட்டமிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயிலியர் அப்படின்னா சோர்வு வரலையா உங்களுக்கு? என்னடா இப்படி அப்படிலாம் நினைக்கலையா நீங்கள்? எனக்கு சோர்வு வந்ததுங்கிறத விட இப்படி ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்ச உடனே அதை வந்து உடனே மாற்றுற ஒரு முயற்சிக்கு வந்துட்டுனுங்க. அந்த தோல்வியிலலாம் அப்படியே நிற்கிறது? தோல்வியில் இல்லை. என்னுடைய இது என்னங்கன்னா தோல்வி கண்டா தூண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி கண்டா தூளாமல் இருக்கிறது மட்டும் பத்தாது, மறுபடி கூடுதலான முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிடணுங்கிறது. தோல்வி கண்டா துவளக்கூடாது, கூடுதல் முயற்சி அடுத்தெடுத்து வெற்றி வரைக்கும் விடவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவனுங்க. அப்புறம் எதையுமே ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிந்திச்சு தான் ஆரம்பிப்பணுங்க. ரொம்ப திட்டமிட்டு தான் பண்ணுவணுங்க. அது வந்து ஒரு பெரியவங்களே சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறீங்களே அப்படின்னு. ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிந்திச்சு தான் அதை ஆரம்பிப்பணுங்க.
அதனால அநேகமாக தோல்விங்கிறதே வந்தது கிடையாது. திட்டமிடுதல் அப்படின்றப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கப்பயே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போறோன்றதை எழுதிடுவேன் நோட் புக்கில் அப்படின்னு. ஆமாங்க. அது தொடக்க காலத்துல இருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆமாங்க. அது என்னுடைய வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில் ஆரம்பிச்சதுங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவணுங்க. எந்திரிச்சு முதல் வேலை அன்னைக்கு செய்கிற வேலைகளை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சிந்திப்பணுங்க. அன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் எந்தெந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்யணுங்கிறத 1 மணி நேரம் வரைக்கும் சிந்திச்சுங்க. அது மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுனால நோட்டில் எழுதிடுவணுங்க வரிசையாக. அதை காலையில் எனர்ஜி இருக்கும்போது முக்கியமான வேலைகளை பண்ணுவணுங்க. மத்தியானம் ஈவினிங் ஆக எனர்ஜி குறைஞ்சி போயிடும். அப்போ முக்கியமில்லாத வேலையெல்லாம் அதுலயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி. ஆமாங்க. அதை டிக் அடிச்சிருவணுங்க. வேலை முடிய டிக் அடிச்சிருவணுங்க. அதனால நான் நினைக்கிறது பூரா அநேகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்குதுங்க. டிசிப்ளின் அப்படின்றது இப்போ உங்கள் பொறியியல் கல்லூரி அதனுடைய தாரக மந்திரமாக சொல்கிறப்ப தரமான கல்வி, ஒழுக்கமான அந்த முறை, மாணவர்களை ஒழுங்குபடுத்துதல் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறீங்க. இந்த டிசிப்ளினுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பதன் காரணம் உங்கள் லைஃப்லையும் டிசிப்ளின் ரொம்ப கராராக இருப்பீங்களா? ஆமாங்க. டிசிப்ளின்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. சரியான நேரத்துக்கு குளிக்கணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியாக படிக்கணும், பாஸ் பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறணும். இதெல்லாம் தான் டிசிப்ளின். எல்லாம் சரியா அப்பப்ப என்ன நடக்குது? ஆமாங்க ஆமாங்க. இங்கே ரொம்ப டிசிப்ளினான காலேஜ், ஸ்ட்ரிக்டான அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், பெற்றோர்களும் மறந்துடக்கூடாது, இவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும். எங்கள் ஸ்டூடெண்ட் யாருமே கூலி வேலைக்கு போயிடக்கூடாது, எங்கள் ஸ்டூடெண்ட் யாருமே கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதனால எங்கள் ஸ்டூடெண்ட் பூராமே நல்ல சம்பளத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க பெற்றோர்களுக்கு ஹாப்பியாக இருக்கணுங்கிறது எங்கள் டிசிப்ளினே. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்லி கொடுக்குற மொழிய. ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறதே கிடையாதுங்க. பையன் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கிறத விட்டுட்டு ஊரை சுற்றிடக்கூடாது, வேறு ஏதாவது தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது, கேம்பிளிங் போயிடக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். டிசிப்ளினா போட்டு ராணுவம் மாதிரி மிலிட்ரி மாதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதைத்தான் நான் பசங்களுக்கு நானே பேசி சொல்லிடுவேனுங்க. அதனால எங்கள் டிசிப்ளின் அதுதான். பசங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறது தான், பசங்களுடைய வெல்ஃபேர் தான் எங்கள் டிசிப்ளினு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வெல்ஃபேர் தான் எங்கள் டிசிப்ளின். ஆமாங்க. வெல்ஃபேர், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வெல்ஃபேர் தான் எங்கள் டிசிப்ளின். அவங்க உங்கள் ஜேர்னியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொறியியல் கல்லூரி ஸ்டார்ட் பண்ணணுன்றப்ப கட்டாயம் பலர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்பா தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இந்த பகுதியில் ஏன் அப்படின்லாம் கேட்டிருக்கலாம். பட் அதை மீறி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திட்டம் இருந்திருக்கும்ல, இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறோன்றப்ப உங்களுக்கு என்ன விஷன் இருந்தது சார்? என்ன கனவு வச்சு ஆரம்பிச்சிங்க இது? ஆமாங்க. நானே ரொம்ப ஒரு பின்தங்கி கிராமத்திலிருந்து வாய்ப்புகள் இல்லாமல் வாய்ப்பை தேடி தேடி அலைஞ்சு ஒரு நிலைக்கு வந்தனுங்க. அதனால பல பேர்த்து உருவாக்கணும், பல பேர்த்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஏழைகளை, படிக்காதவங்களை ஒரு உருப்படியாக்கி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர வைக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சுக்கிறதுக்கு. உங்கள் பொறியியல் கல்லூரி அதனோட வெற்றி அப்படின்னா ஃபேக்கல்ட்டி அப்படின்றது, இப்போ ஆசிரியர்களோட பங்களிப்புன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, துறை சார்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்கள் கிடைக்காம இருப்பது, அவங்க அர்ப்பணிப்போடு இல்லாமல் இருப்பது, அவங்கள அப்டேட் பண்ணிக்காமல் இருப்பது, இதெல்லாம் இருக்கிற பெரிய சவால், இந்த துறைக்குள்ளே இருக்கிற சவால். இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க நீங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் என்ன, பொழுதுபோக்கு என்னன்னா வேலை செய்கிறது தான் எனக்கு பொழுதுபோக்கு. ஏன் குடும்பத்தோடு எப்படி கழிக்கிறீங்கன்னா இதை பற்றியே தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பேசுகிறதே என்னுடைய பையன் நானும் பேசுகிறோம்னா இது. ஆமாம், என்ன நியூ கோர்ஸ் கொண்டு வரலாம், எப்படி இன்னும் 4 கம்பெனி கொண்டு வரலான்னு தான் பேசுவோமுங்க. ஆசிரியர்கள்னால் எங்கள் ஆசிரியர்கள் நான் பல நேரங்கள் நினைக்கிறது உண்டுங்க, நாம் எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் வேலை செய்கிறோம், இதே மாதிரி ஒரு டீம் இருக்குதே அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டுங்க. அதை நான் ஒரு ஆசிரியருங்க, அவங்க ஈடுபாட்டை பற்றி நான் வார்த்தையில் சொல்ல முடியாது. அவங்க பாட்டி இறந்து வீட்டில் கண்டலன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் 15 நாளைக்கு ஒருக்க எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்னு போட்டு எந்த அளவு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம்னு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே வருவோமுங்க. எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் அவங்களும் கலந்துக்கணுங்கிற மாதிரி இந்த பக்கத்தில்
அந்த அவங்க பாட்டியினுடைய பிணம் இருக்குது. இவங்க எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. நாங்கள் ஆன்லைனில் தான் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடத்துவோங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னே அவங்க முகம் அதில் தெரியுது. ஏமா உங்கள் பாட்டி இறந்து போயிட்டு தான் சொன்னீங்களே, இதில் கலந்துக்கிறீங்களேன்னு நான் கேட்குறேனுங்க. அது அந்த கண்டலன்ஸ் அது பாட்டுக்கு நடக்குதுங்க, நான் மீட்டிங்கில் கலந்துக்கிறோம்னாங்களுங்க. அந்த அளவு அர்ப்பணிப்பு உள்ள ஆசிரியர்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்களுங்க. அவங்க தான் இந்த கல்லூரி வளர்ச்சிக்கே பெரிய காரணம். இது ஒரு பெரிய டீமே அந்த மாதிரி இருக்குதுங்க. டே நைட் இரவுகள் பார்க்காம எந்த நேரமும் அகைன்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய டீம் இருக்குது. என்னைக்கு நான் அவங்கள மறக்கவே முடியாது. இன்னமும் சார் அது பலரால் அதை வெற்றியை நோக்கி நகரலாம், அந்த சிகரத்துக்கு போக முடியலன்னா அதுக்கு காரணம் ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிற அந்த ஒரு டீமை உருவாக்காமல் இருக்கிறது தான். இன்னும் சொல்லணும்னா மனிதர்களை கையாளுவது தான் ரொம்ப சவாலான பணி. அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த உற்சாகத்தோடு வச்சிருக்கிறது தான். அதை எப்படி நீங்கள் சாத்தியம்? ஆமாங்க. இது நான் ஏராளமான புக்ஸ் படிப்பேனுங்க. இது நான் யாரு சொல்லியும் அல்ல. நான் அந்த தேடுறது பூரா புக்கில் இருந்து தான் தேடுவேனுங்க. நெப்போலியன் ஹில் எழுதுனது, ஷிவ்கார் எழுதின புக்கு, டேல் கார்னகி எழுதின புக்குங்க, லோக்கல் ஆத்தர்ஸ் எழுதின புக்கு நிறையா படிப்பேனுங்க. நிறையா படிக்கும்போது இன்னும் இதுக்கு நான் குறிப்பாகவே என்னென்னு சொன்னால், ஷிவ்காரை சாப்டர் 6 எழுதியிருக்கிற மெத்தடை நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறதுங்க. உற்சாகப்படுத்துறதுங்க. மோட்டிவேட் பண்ணுறது, ஹவு டு மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ்ன்னு அது அதில் சாப்டர் 6 இருக்குது. நான் அதையே தான் ஃபாலோ பண்ணுறேன். புக்கில் எழுதியிருக்கிறத தான் நான் சோர்வடையும் போதெல்லாம் புக் எடுத்து படித்து தான் எனக்குவே நானே உற்சாகத்தை ஏற்படுத்துவேன். நல்ல ஒன்று, இது ஒரு பெரிய நல்ல செய்தி சார். ஆக்சுவலாக நிறைய பேர் புக்ஸு படிப்பாங்க, அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. க்ளூலெஸ்ஸாக நீங்கள் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த புக்கு படிக்கும்போதே அட்டையில் 1, 2ன்னு வரிசையாக போட்டு இந்த பக்கத்தில் இன்ன விஷயம் எழுதி இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு பை வச்சு அந்த பையன் நிறைய புக்கு அடுக்கி வச்சுட்டு எங்கே போனாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவேனுங்க. ஏதாவது ரொம்ப மனச்சோர்வு ஏற்படுற மாதிரி துக்ககரமான கஷ்டமான நிகழ்வுகள் நடக்குதுன்னா அந்த புக்கு எடுத்து படிச்சுட்டு தான் நான் மறுபடியும் என்னை சார்ஜ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பண்ணுறேனுங்க. அப்புறம் ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ணுறதுன்னு எப்படின்னா அதே முறை தான் ஒரு ஷிவ்கார சாப்டர் 6 இருக்கிற முறை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் 2 விஷயம் பார்க்குறேன். மாணவர்களை உற்சாகமூட்டுறீங்க, பெற்றோர்களை உற்சாகப்படுத்துறீங்க. ஃப்ரெஷர்ஸ் டேவா, ஆனுவல் டேவா நீங்களே ஒரு சிறந்த பேச்சாளராகவும் பேசிட்டுலாம் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய கல்வி உலகம் சார்ந்து பெற்றோர்களுக்கு இருக்கிறது, மாணவர்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, அந்த விஷயம். பல பொறியியல் கல்லூரிகளில் ஒரு இடம் கூட நிரம்பவில்லை என்ற அண்மைக்கால செய்திகளுக்கு மத்தியில் தொடர்ந்து 100% மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நம்பிக்கையை பெற்ற கல்லூரியாக திகழ்கிறது கரூரில் செயல்பட்டு வரும் விஎஸ்பி பொறியியல் கல்லூரி. 100% மாணவர் சேர்க்கை மட்டுமல்லாது 100 விழுக்காடு வேலை வாய்ப்பினை மாணவர்களுக்கு உறுதி செய்து தருகின்றோம் என நெகிழ்ச்சியுடன் பேசுகின்றார் விஎஸ்பி பொறியியல் கல்லூரியின் நிறுவனர் விஎஸ் பால்சாமி. பல முன்னணி நிறுவனங்கள் எங்கள் கல்லூரி மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இக்கல்லூரி வழங்கும் தரமான கல்வியும் மற்றும் மாணவர்களுக்கு வலியுறுத்தப்படும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் என்று சொல்கிறார் இக்கல்வி கோமகன். தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் இப்படி ஒரு பொறியியல் கல்லூரியா என வியக்கும் அளவிற்கு விருதுகளை குவித்துள்ளது விஎஸ்பி பொறியியல் கல்லூரி. மாணவர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு ஏதுவாக பொறியியல் படிப்போடு சேர்த்து ஆங்கில பயிற்சி மற்றும் திறன்சார் பயிற்சிகளை கூடுதலாக வழங்குவது விஎஸ்பி பொறியியல் கல்லூரியின் தனிச்சிறப்பு என சொல்லும் இக்கல்வி கோமகன், சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றிய தான் கல்வித்துறைக்கு வந்த அனுபவங்களையும் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு கிடைக்கும் முக்கியமான வாய்ப்புகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். கல்வி கோமகன் விஎஸ் பால்சாமி அவர்களோடு தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் பொறியியல் கல்லூரி அனுபவம், அந்த வெற்றி ரகசியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப மாணவர்களை தயார்படுத்துறது, வாழ்க்கையில் அவங்கள வெற்றிகரமாக மாற்றுறது, அதுதான் மிகப்பெரிய பங்களிப்பாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதில் இருக்கிற பெரிய சவாலை இன்றைய ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான். எல்லாருமே ஏன்னா கேஜெட்ஸ் வந்துருச்சு, மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியா, இது மாதிரி அவங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதெல்லாம் தாண்டி எப்படி மாணவர்களை வெற்றியாளராக மாற்றுறீங்க? இது என்ன, மாணவர்களுக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வைக்கிறது தானுங்க.
எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்க. ஒரு மனுஷன் எந்த அளவு மன வலியும் உடல் வலியும் தாங்குறாங்களோ அந்த அளவு தான் அவங்க முன்னுக்கு வர முடியும். எப்பவுமே அதை எந்த வலியுமே எந்த கஷ்டமுமே இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்கிறத புரிஞ்சு வச்சிட்டோம்னா மாணவர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அது பெரிய டஃப் டாஸ்க்கு சார். அந்த மாணவர்களை மேக் தம் அண்டர்ஸ்டாண்டுன்றது ரொம்ப, ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரியும், நீ உங்களுக்கு என்ன தெரியும் போங்க, நாங்கள் எங்கேயோ இருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைன்னா அட்வைஸ் தான். இது இவ்வளவு ஸ்ட்ரகிளை எப்படி தாண்டி இதையும் சேர்த்து நம்ம புரிய வைக்கணுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்தை மாணவர்களுக்கு முதல்ல புரிய வச்சாவே போதுங்க. பேரண்ட்ஸு பெரிய கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு குழந்தை அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்க துன்பத்தை எவ்வளவு தாங்க முடியாதுங்க. ஒருத்தருக்கு ஒரு பையன் படுற கஷ்டத்தை விட அந்த கஷ்டத்தை பார்த்து பெற்றோர்கள் படுற கஷ்டம் அதிகமாக இருக்குங்க. பையன் கீழே விழுந்துட்டான்னா அவனுக்கு காயம் ஏற்பட்டு வலிக்கும், அதனால கஷ்டம் ஏற்படுங்க. அந்த பையன் போய் கீழே விழுகும்போது அதை பார்த்து அவங்க பெற்றோர்கள் அதை விட வலியை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன கஷ்டமெல்லாம் இவங்களுக்காக படுறாங்க, என்னென்ன சிரமமெல்லாம் படுறாங்கன்னு புரிய வச்சோம்னாவே மாணவர்கள் திருந்திடுவாங்க. நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடுன்னா ஒரு சில மாணவர்கள் இருந்து அவங்க பெற்றோர்கள் மூலமாக தான் அதை சரி பண்ணுறோம். உடனடியாக பெற்றோர்களை கூப்பிட்டு இப்படி இருக்குது, இப்படி இருந்து உங்கள் ஆசை கனவு அத்தனையும் வீணாக போயிடும், நீங்கள் பார்த்து ஒழுங்குபடுத்தி இருந்தோம்னு நாங்களும் சொல்கிறோமுங்க. அவங்க பெற்றோர்களை வச்சு அவங்களுக்கு புரிய வச்சிடுறோமுங்க. பெற்றோர்கள் இன்றைய கால பெற்றோர்களோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குது சார்? இப்போ 2 விதமாக இருக்குது. பேரண்ட்ஸ் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க, எங்கள் ஆசைக்கு அவங்க காது கொடுக்க மாட்டுறாங்கன்ற ஒரு குறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பெற்றோர்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவளுக்கு எவ்வளவோ செஞ்சு கொடுக்குறேன், பட் கஷ்டத்தை உணராமல் இருக்கிறான், நான் சொல்கிறத செய்ய மாட்டான் அப்படின்னு இந்த ஒரு கேப் இருக்குது, ஒரு ஜென்ரேஷன் கேப்பே இருந்துகிட்ருக்கு. பட் உங்களோட நிறைய நிகழ்வுகள் பார்த்தா பேரண்ட்ஸ் பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு தான் கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறீங்க. எப்படி 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ண முடியுதுங்களா? பேரண்ட்ஸினுடைய ஒவ்வொரு செயலுமே அவங்க பையன் பொண்ணுனுடைய வெல்ஃபேருக்காகத்தானே இருக்குதுங்க. அது பையனும் அந்த குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கணுமுங்க. அதை பெற்றோர்களுடைய ஒவ்வொரு செயலுமே ஆசையெல்லாம் திணிக்கிறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லப்படுத ஒழிய பையன் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், பொண்ணு எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தவிர பெற்றோர்கள் வேற எதையுமே நினைக்கிறது இல்லைங்க. அது பல வகையை திரிச்சு சொல்லப்படுறதா தான் நான் நினைக்கிறேன். பிள்ளையோட வளர்ச்சி ஒன்னே தான் பெற்றோர்களுக்குங்க. புள்ள கெட்டு போனா அப்பா உயிரையே விட்டுருவாருங்களே, அம்மா உயிரையே விட்டுருவாங்களே, இதுதானே உண்மை. ஆண்டாண்டு காலமா இருக்கிறது. இது இங்க மட்டும் இல்லைங்க, எல்லா மிருக இனத்திலையுமே இருக்கக்கூடிய விஷயமாச்சு. எல்லா மிருக இனத்திலையுமே குட்டிக்காக போய் தாய் உயிரையே விட்டுருங்களே. சிங்கம் பிடிக்குதுன்னு சொல்லி மானை போய் பிடிக்கிறது அல்லது எருமை போய் பிடிக்கும் போது அந்த எருமை போய் உயிரை கொடுத்துமே அந்த சிங்கத்தோட மோதியே பார்க்கும். அதே மாதிரி தானுங்க பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக எல்லா சொத்து உயிர் அத்தனையும் இழக்கிறதுக்கே தயாராக இருப்பாங்க. அந்த உண்மை இப்போ மாணவர்களுக்கு புரியாம தான் என்னை போட்டு அடிக்கடி டார்ச்சர் கொடுக்குற அப்படிங்கிறது, ஸ்ட்ரெஸ் கொடுக்குற, டார்ச்சர் கொடுக்குறாங்கிறதுங்க. அதில் உண்மை இல்லை. அதை முதல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்கணுங்க. அவங்க பெற்றோர்களுடைய எண்ணம் முழுக்கவே எப்படியாவது குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வந்துட வச்சிடணுங்கிறது தான் என்றைக்குமே இருக்கக்கூடியது. இப்படி ஒரு எண்ணமே அது சரியில்லாதுங்க. இன்னொன்று சார், இப்போ இன்றைய ஜென்ரேஷனுக்கு இந்த மொபைல் ஃபோன் அப்படின்றது அது வரமா சாபமா, அது பெரிய டிபேட்டே நடந்துட்டு இருக்கு. ஆனால் மொபைல் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எக்ஸ்போஷர்ன்றது பெருசு, அவ்வளவு தகவல்கள்லாம் கிடைக்கிது, தவறான பாதைக்கும் அழைச்சிட்டு போகுது அப்படின்னு. இப்போ ஹாஸ்டல்லாம் நிறைய மாணவர்கள்லாம் தங்கி படிக்கிறாங்க. நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் ஹேண்ட்லிங் ஏதாவது கைட்லைன்ஸ் வச்சுருக்கிறீங்களா? இப்படி தான் பயன்படுத்தணும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஏதாவது? ஆமாங்க, அது மொபைல் ஃபோனை அளவாக உபயோகப்படுத்திக்கணும். கத்தியை தேவைக்கு தான் பயன்படுத்தணும். கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு பயன்படுத்தணும், மொழி கழுத்து வெட்டுறதுக்கு பயன்படுத்திக்கணும். அது மொபைல் ஃபோனுங்கிறது டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து
ஒரு இடத்த போய் எப்படி அடையிறது, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜுக்கு எப்படி வர்றதுன்னு காட்டுறது வரைக்கும் மொபைல் ஃபோன் ஆகுங்க. அதுக்குள்ள இருக்கிற மோசமான விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது. அது கத்தி நம்ம பக்கமே திருப்புறதுக்கு சமம். ஆமாங்க. அது அவரவர் தான் உணர்ந்து பயன்படுத்தணும். மொபைல் ஃபோன் ரொம்ப நல்லது தான். அதை வந்து நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துகிற வரைக்கும், கெட்ட காரியத்துக்கு உபயோகப்படுத்திடக்கூடாது. ஓகே. இந்த பயணத்துல சார் இப்போ ஒரு சட்டத்துறையிலிருந்து அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஒரு லாயரா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து கல்வி உலகத்திற்குள் வந்து இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு உங்க மன நிறைவை எதை உணர்றீங்க? இந்த கல்வி உலகத்திற்குள் நீங்க 24/7 இதுதாங்க என்னோட பேச்சு சிந்தனை எல்லாமேன்னு சொல்றீங்க. எது உங்களை மன நிறைவா ஆமாம், மன நிறைவு ஆக்குறதுன்னா இங்கே படிச்சுட்டு போகிற மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைவாக போகிறதுங்க. எங்களுடைய மாணவர்கள் படிச்சுட்டு நல்ல நிலையில் இருக்கிறது. அவங்க வந்து உலகம் பூரா இருக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாடுகள்லேயும் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு அலுமினி மீட் நடத்தணுங்க. அதில் ஒரு மாணவர் சொன்னார், சார் உங்களை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னாருங்க. எங்கெங்கே இருக்கிறாங்கன்னா எங்கள் பசங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. அதுதான் சந்தோஷங்க. எல்லாம் நல்ல நல்ல நிலையில் உலகம் பூரா இருக்கிறாங்க. நாங்கள் 10,000க்கு மேற்பட்ட இன்ஜினியர்களை உருவாக்கி இருக்கிறோமுங்க. அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அதுதான் நிறைவுங்கிறது அதுதானுங்க. நீங்க சொல்றீங்க வந்து இப்ப பசங்களை கல்லூரியில சேர்த்தா நாங்க பெற்றோர்கள் அந்த உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க எடுத்துக்கிறோம். ஆமாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, எனக்கு பணத்து மேலே விருப்பமே இல்லைங்க. அது ஒரு என்னன்னா, பணம் நீங்கள் எத்தனை 10,000 கோடி சம்பாதிச்சாலும் அதில் என்ன முடிவு இருக்குது? அந்த 10,000 100,000 கோடியே சம்பாதிச்சாத்தான் என்ன ஆக போகுது? சாப்பிட்றது ஒரு கப்பு தான் நம்ம சாப்பிட முடியும். எத்தனை சம்பாதிச்சாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால ஏதோ 4 பேருக்கு உபயோகமாக நம்ம ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம். நம்ம ஸ்டூடெண்ட்டு பல பக்கம் போய் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதுதான் நிறைவுங்க. வேறு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. லைஃப் இஸ் லைக் ஏ வாட்டர் பபிள். அது எந்த நேரம் வேணாலும் வெடிக்கலாம். அது எப்போ வேணாலும் வெடிச்சிடலான்னு தெரியுங்க. அதனால அதில் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. பணத்தை சம்பாதிச்சதுனாலையோ 10 காரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ ஒன்றுமே ஆக போகிறது இல்லைங்க. பணம் ஒன்றுக்குமே ஆகாதுங்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய காரணம்ங்க. அடிப்படை வசதிகள் தவிர மீதி பணம் எதுக்குமே ஆகாது. எப்படி 500 எத்தனை கோடி 10 கோடி வச்சுருந்தாலும் 1000 கோடி வச்சுருந்தாலும் கடைசியில் முடிவு ஒரே முடிவு தாங்க. நம்ம சாப்பிட்றதும் ஒரே சாப்பாடு தான். அளவாக தான் சாப்பிட முடியும். அது பணம் இல்லாதவனுக்கு ஒரே கவலை, பணம் நிறைய வச்சிருக்கிறவனுக்கு பல கவலைங்க. அதனால பணம் இல்லைன்ற ஒரே கவலைங்க. பணத்தை நிறைய சேர்த்தனவனுக்கு அதை எங்கே வைக்கிறது எப்படி வைக்கிறதுங்கிற பெரிய கவலை. அது ஒன்றுக்குமே உபயோகமாகாது, வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கொடுக்காது. நீங்கள் இப்போது நிறைய சார் இப்போ உங்கள் ஜேர்னிலேயே ஒரு திட்டமிடல், நான் ஒரு நன்கு திட்டமிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்ற ஒன்று சொல்கிறீங்க. மாணவர்கள்ட்ட பேசுகிறப்பெல்லாம் பெருசாக கனவு காணுங்க, உங்கள் கனவு அப்படியே நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அதை உங்கள் லைஃப்லேயே உணர்ந்துருக்கிறீங்களா? ஆமாங்க, திட்டமிட்டு. அதான் நான் ஏழை பணக்காரன்னே இல்லைன்னு சொல்கிறேனுங்களே. ஏழைன்னு சொல்லப்படுறவங்களே சரியாக திட்டமிடாததுனாலே செயல்படாததுனாலே தான் அந்த ஏழ்மையே வருது. சரியாக திட்டமிட்டு நீங்கள் சரியாக செயல்பட்டால் ஏழ்மையே கிடையாது. அதனால் பணக்காரன் ஆகணும்னு திட்டமிட்டாலும் பணக்காரன் ஆக முடியும், பெரிய படிப்பாளி ஆகணும்னு திட்டமிட்டாலும் படிப்பாளி ஆக முடியும், பெரிய பதவி அடைஞ்சிட முடியும்னு திட்டமிட்டாலும் பதவியும் அடைய முடியும். அதுக்கு தகுந்த விலையை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து உழைப்பு நீங்கள் கொடுக்கணும். ஆமாம். அப்போ திட்டமிட்டு அதை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். அதனால நான் ஏழையாக போயிட்டேன், எனக்கு படிப்பு வரல, ஈவன் பாடியவே நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியுங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கே வந்து சரியாக வச்சுக்கிட்டீங்க, மைண்டையும் அந்த மாதிரி கொண்டு வந்துடும். இவ்வளவு எனர்ஜியாக இருக்குது. இப்போ 4 மணிக்கே காலையில் எழுந்திரிச்சிருவேன் அப்படின்றீங்க, இவ்வளவு எனர்ஜியாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு பொழுதுபோக்குன்னெலாம் என்ன சார்? இப்போ இந்த துறையை சார்ந்து மற்ற உங்களுக்கு பொழுதுபோக்கு? எனக்கு வேலை செய்கிறதானுங்க பொழுதுபோக்கு. வேலை செய்யலின்னா ரொம்ப போர் அடிச்சிடும். வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஈவன் தீபாவளி அன்னைக்கும் நான் வேலை செஞ்சாதான் ஹாப்பியாக இருக்கும். அதுதான் அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு உள்ளாக்கிட்டுங்க. வேலை செய்கிறது தான் பொழுதுபோக்கே. பொழுதுபோக்குன்னா என்னங்க? இல்லை, பொழுதுபோக்குன்னா சினிமா பார்க்கறது, பீச்சுக்கு போகிறது, டூர் போகிறது. அதில் மட்டும் என்ன கிடைச்சிட போகுது? கரூரில் இல்லாதது எங்கே போய்தான் என்ன? வாஷிங்டனில் தான் என்ன இருக்குது?
ஒன்றுமே இல்லைங்களே. அப்படித்தான் எனக்கு தெரியுது. என்னால் அப்படி ஒரு பொழுதுபோக்கு உருவாக்கவே முடியல. பல நேரங்களில் ஏதோ சில சமயம் வெளியூர் போகிறது இதெல்லாம் போகணுங்க. அங்கே போனாலும் பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம இருக்கிற இடத்துலையே எல்லாமே உருவாக்க முடியும். அப்படித்தான் எனக்கு தெரியுது. ஒரு சட்டத்துறை சட்டம் படிச்சுட்டு அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இந்த கல்வித்துறை அப்படின்றது ரொம்ப சவால். அதுவும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துறதுன்றது மிகப்பெரிய சவால். அதுக்குள்ளே இன்னும் தொடர்ந்து 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது, 100% அட்மிஷன்லாம் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேரண்ட்ஸ்லாம் தேடி சேர்றாங்க அப்படின்லாம் இருக்கிறப்ப திரும்பி பார்க்குறப்ப இந்த சக்ஸஸுக்கு என்ன காரணம்னு நீங்கள் சொல்லுவீங்க? நம்ம இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் இந்த துறையில் அடைஞ்சிருக்கிறோம், அதுவும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஆரம்பித்து அடைஞ்சிருக்கோம்னா எதை சொல்லுவீங்க? எது உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து? திட்டமிடுதல், செயல்படுத்துதல். 2 மட்டும்தான். 2 மட்டும்தானே. அது இப்போ ரொம்ப திட்டமிட்டு செயல்படுறதுனால அது என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முன்கூட்டியே ரொம்ப சிந்திச்சு திட்டமிட்டு அதை அப்படியே செயல்படுத்துறது தான். என்ன ஸ்ட்ரகிள் இந்த ஜேர்னியில் ஏதாவது மிகப்பெரிய சவால்னு நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுல இருக்கிற சவால்னு ஏதாவது? கல்வி நிறுவனம் மட்டும் இல்லைங்க, எந்த நிறுவனத்தை நடத்துறதுனாலுமே பிரச்சனை இல்லாத தொழிலை இனிமேல் தேடித்தான் கண்டுபிடிக்கணுங்க. பிரச்சனை எல்லாத்துலயும். ஆமாங்க, பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். பிரச்சனை சின்ன தொழிலிருந்து மிகப்பெரிய தொழில் வரைக்கும் பிரச்சனைகளாகவே இருக்குங்க. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் விடிக்கிழமை எழுந்திரிச்சு லிஸ்ட்டு போட்டு, ஆமாம் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குன்னு திட்டம் போட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் திட்டம் போட்டதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓ கிரேட். ஓ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் சார். ஒரு வாழ்க்கையின் அந்த நாளுக்காக 1 மணி நேரம். ஆமாம், இப்போ என்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நான் காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. இவர் நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாரு, இந்தந்த பிரச்சனைகளாக வருது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, அது என்னென்ன வகையில் சால்வ் பண்ணுறதுன்னு திட்டம் போட்டுக்கினே எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல குறிப்பிடுறீங்க, திறமைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், திறமைக்கு தான் அங்கீகாரம் அப்படின்னு. ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறப்போ ரொம்ப சுமாராக படிக்கிற பையனோ இல்லை ரெக்கமெண்டேஷன் வருவாங்க, இல்லை ஃபேக்கல்ட்டிக்கு சொந்தக்கார பையன் வாத்தியார் வேலை போட்டு கொடுங்கன்னெலாம் வரலாம். ஏன்னா இந்த பகுதிகளெல்லாம் அப்படி வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி அதெல்லாம் சமாளித்து எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அது எப்படின்னா, என்னுடைய மொபைல் ஃபோனை டோட்டலாகவே தெரியாத நம்பர்லேருந்து கால் வராத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருந்தேங்க. என்னுடைய ஜாதிக்கோ என்னுடைய சொந்தக்காரருக்கோ எந்த சிபாரிசையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அது டாக்டர் விசி குழந்தைசாமி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, பாலசாமி எந்த காரணம் கொண்டு சிபாரிசினுடைய அடிப்படையில் எதையும் பண்ணிடாதீங்கன்னு. அவர் சொன்னது உண்மையில் ப்ராக்டிக்கலாகவே உண்மைங்க. சொந்தக்காரனோ ஜாதி மதத்தை சேர்ந்தவங்கனோ நம்ம வேலைக்கோ காலேஜுக்கோ சேர்த்திட்டிங்கன்னா அது தொந்தரவாக முடியும்னு நான் அனுபவத்தில் பார்த்துட்டுங்க. பியூர் அண்ட் பியூர் மெரிட்லேயே தான் சேர்த்தவனுங்க. பியூர் அண்ட் பியூர் மெரிட்லேயே தான் சேர்த்தவனுங்க. அப்படி ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த நேரத்தில் சில வருத்தங்கள் வரும், வந்தாலும் கூட சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சு. டேலண்ட்டு பியூர் அண்ட் பியூராக மெரிட்லேயே தான் நாங்கள் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணுறோங்க. எந்த ரெக்கமெண்டேஷனையும் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். சொந்தக்காரராக இருந்தாலுமே நான் அதை எங்கள் சொந்தக்காரர் இதுக்குள்ளே நிறைய பேர் வேலையை செய்யலைங்களே. ஓகே டேலண்ட்டு தான், டேலண்ட்டு மட்டுமே தான் பார்ப்போங்க. காம்படிஷன்ற மாதிரிலாம் நீங்கள் உணர்வீங்களா சார்? இப்போ நம்மளோட இந்த கல்லூரி போட்டி போடுது, அந்த கல்லூரி இவங்களை பீட் பண்ணணும், அது மாதிரி போட்டி? ஆமாம், அது மாதிரி ஏதாவது? ஆமாம், போட்டின்னு இல்லைங்க. வாழ்க்கையில் முன்னேற, எந்த ஒரு துறையில் முன்னேற விரும்புகிறவங்களும் அந்த துறையில் சாதித்த நம்ம முன்னோடிகளை என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணுமுங்க. அது மாதிரி நம்ம நான் பார்க்கணுங்க. நம்மளுக்கு முன்னாடி நம்ம இந்த துறையில் ரொம்ப சாதிச்சவங்க யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. என்ன எதிர்கால கனவுகள் ஏதாவது இருக்குங்களா சார்? ஏதாவது இதை அச்சீவ் பண்ணணும், இதை நோக்கி நகரணும், அது மாதிரி ஏதாவது கனவுகள்லாம் இருக்குங்களா? இப்போ 5000 மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்களுங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். இப்போ இது அட்டானமஸ் காலேஜாக இருக்குதுங்க, அடுத்து யூனிவர்சிட்டியாக மாற்றலாம். இதே துறையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம். இதே துறையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாங்கிற அவ்வளவுதானுங்க. அதுக்கு மேலே தான் பெருசுபடுத்தி நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதனால அதில் கண்டதையெல்லாம் பண்ணுறதுக்கு விரும்பலைங்க. இதே துறையை இன்னும் கொஞ்சம் பெருசு, அடுத்தடுத்த கட்டம் இன்னும் நிறைய மாணவர்கள் அவங்கள வெற்றியாளர் ஆக்கணுங்க. ஆமாங்க. இன்னும் இப்போ ஸ்டூடெண்ட்டு வருஷத்துக்கு
ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சம்பளத்தில் சேர்றாங்கன்னா அவங்களை இன்னும் பெரிய பெரிய கம்பெனிகளை பெருசாக பிளேஸ் பண்ணலாம். ஓ ஓ இந்த அட்டானமஸ் காலேஜை யூனிவர்சிட்டியாக மாற்றணும். அதுக்கான இலக்குகளோட அதுக்கான இலக்குகளோடு போய்கிட்டு இருக்கிறோங்க. இன்ஜினியரிங் படிக்கிறாங்க கிராஜுவேட்ஸ், நிறைய எம்ப்ளாயி வேலையாட்கள் உருவாகிறாங்க. ஆனால் இந்தியாவிற்கு தேவை வந்து நிறைய வேலையாட்கள்ன்றதை விட நிறைய தொழில் முனைவோர்கள், பிஸ்னஸ் பண்ணுற ஆண்டர்பிரனர், அவங்க இன்னும் 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஸ்பிரிட்டையும் கொண்டு வரீங்களா? பசங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களையும் விதைக்கிறீங்களா? அப்படி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க? ஆமாங்க. அது அது வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க. வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தில் தாழ்ந்து போகிறது, படிப்பில் தாழ்ந்து போகிறது, அவங்க ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறதுக்கும் ஒரு எம்ப்ளாயராக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம், இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோமுங்க. அது மூலம் அவங்க மோட்டிவேட் ஆகி அவங்க தொழிலும் தொடங்குறாங்க. நிறைவா ஒரு கேள்வி, உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கிற மாதிரி நிறைய பார்க்க முடியுது. உங்கள் கல்லூரி நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் பேசுகிறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் பேசுகிறீங்க. எப்படி மேடை பேச்சு அனுபவம் எப்படி இளமை காலத்திலேருந்து இருந்தாலும்? இதில் வந்து நாங்கள் பல பேச்சாளர்களை கூட்டிகிட்டு வந்தவங்க இந்த கல்லூரிக்கு. அதில் வந்து இந்த மரவின்மைந்தன் முத்தையாங்கிறவர் இப்போ சமீபத்தில் பேசும்போது சொன்னார், புதுசாக எங்கள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் புது மாணவர்களுக்குங்க, நீங்கள் உங்கள் கல்லூரிக்கு இப்போ நீங்கள் புதுசு, நான் இந்த காலேஜில் சேர்ந்து 10 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னாருங்க. சுகிசிவன் நிறையா நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி பல பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. இவர் இப்போ இருக்கிற டிஜிபி சைலேந்திர பாபு கூட வந்திருக்காருங்க. அப்போ ஒரு நாள் பேசும்போது நான் அவர் சுகிசிவத்துக்கிட்ட கேட்டோங்க, இன்னும் நல்ல பேச்சாளர்கள் எங்கே கிடைப்பாங்க சார், அது எங்கள் பகுதியிலன்னு கேட்டனுங்க. அவர் சொன்னாருங்க, ஒரு 2-3 பேர் சொல்லி, நீங்களே பெரிய பேச்சாளர் தான், நீங்கள் எதுக்கு போய் தேடுறீங்கன்னாருங்க. அப்போ இன்னும் 2-3 பேச்சாளர்கள் அது மாதிரியே சொன்னாங்களுங்க. அப்போ தான் எனக்கு இந்த அளவு இவங்களே சொல்கிறாங்களேன்னு நான் பேச ஆரம்பிச்சேனுங்க. இப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்மளே ப்ராக்டிக்கலாக அதில் இருக்கிற கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம பேச்சு அவங்க பேசுகிறத விட எடுபடுது அப்படின்னுங்க. அதில் தான் ஒரு இதில் ஃப்ரெஷர்ஸ் டேயில் பேசும்போது பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கர்ச்சீப்பு வாங்கிட்டு அழுது கண்ணீர் தொடச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம பேச்சு இந்த அளவு தாக்கத்தை உருவாக்குதுன்னு அப்போ தான் அப்படித்தான் நான் ஒரு பேச்சாளராக வந்ததுங்க. எக்ஸலன்ட் ஜேர்னி. ஒரு பொறியியல் கல்லூரி உலகம் அப்படின்றது வந்து இன்னைக்கு பல மாற்றங்களை அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த நம்ம பேசுகிற இந்த காலகட்டம் அப்படின்றது பெற்றோர்கள், +2 முடித்த மாணவர்கள் ஒரு பெரிய ஒரு க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்க, என்ன போகணும் எங்கே போகணும் அப்படின்னு. இந்த இடத்தில் உங்கள் வெற்றி ரகசியம், உங்கள் கல்லூரி வெற்றி ரகசியம், இன்னும் சொன்னோன்னா அடுத்து பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கான ஆலோசனைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. பேசும் தலைமை சார்பாக, எங்கள் குழுவினர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எதிர்கால திட்டங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, பேசும் தலைமையினுடைய தனித்துவம் அப்படின்றது ஒரு துறையை பற்றிய, அந்த துறை ஆளுமையின் வெற்றியை பற்றிய ஒரு நெருக்கமான தரிசனத்தை உங்களுக்கு வழங்குவது தான். அது வாழ்க்கையின் உத்வேகத்தை, உந்துதலை தொடர்ந்து பார்வையாளர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் துறை தேடி வித்தியாசமான ஆளுமைகளின் அனுபவங்களை தேடி பேசும் தலைமை பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.